ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் பிடித்த டீ கடை மசால் போண்டா சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். டீ கடை மசால் போண்டா செய்கிறதுக்கு வீட்டிலேயே அரைச்ச கடலை மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மசால் போண்டா செய்கிறதுக்கு பியூரான கடலை மாவில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 75 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கரண்டியால் 1/2 குழி கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்த்ததும் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி இது உள்ள சேர்த்துடுங்க. அடுத்ததாக மசால் போண்டாக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் கையால் உதிர்த்தி விட்டுடுங்க. வெங்காயம் இது போல் உதிர்த்தி விட்டு செய்யும்போது போண்டா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்ததாக 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சாம்பார் பொரியல்லாம் போட்டால் எடுத்து போட்டுடுவாங்க. இது போல் போண்டா செய்யும்போது கட் பண்ணி சேர்த்துடுங்க. அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். மசால் போண்டாவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கலருக்காக தான் சேர்க்கறது. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். என்னடா இது மசால் போண்டாக்கெல்லாம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க, சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் தண்ணி சேர்க்காம இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இருக்கிறதால அதுலேயே தண்ணி விட்டு வரும். இது போல் கலந்து ஆனதும் தண்ணி ஊற்றி கலக்காமல் தண்ணி இது போல் தெளித்து கலந்துக்கோங்க. வெங்காயம் மசால் போண்டா செய்யும்போது தண்ணி ஜாஸ்தி ஊற்றி கலக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இது போல் தெளித்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது போல் இருந்தாலே நம்ம போண்டா செய்து முடிக்கிறதுக்குள்ளே மாவு தண்ணியாகும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும், ஜாஸ்தி எண்ணெய் இழுக்கும். இது போல் கலந்து ஆனதும் போண்டா செய்யும் போது 1 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்து செய்யும் போது தான் டீ கடை மசால் போண்டா மாதிரியே டேஸ்ட் இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போண்டா சாப்பிட. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. போண்டா மாவு போண்டா எண்ணெயில் போடுறதுக்கு இந்த அளவில் இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கான்னு. இது போல் போட்டதும் மேலே எழும்பி வரணும். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுன்னு போண்டா போட்டு மீடியம் ஃப்ளேமில் போண்டா சுட்டெடுங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசால் போண்டா செஞ்சிங்கன்னா கொத்தமல்லி வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பேட்ச் வேகிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். வேகிறதுக்கு டைம் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. ஈவினிங் டைமில் பஜ்ஜி போண்டா எதுனா சாப்பிட்ணும் போல் தோணும். டக்குன்னு இந்த போண்டா செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் அடுத்தடுத்து போண்டாலாம் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டதும் 1 நிமிஷம் விட்டு கலந்து கொடுத்து இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுங்க. அவ்வளோதான், டீ கடை மசால் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், போண்டா புடும்போதே மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது போல் ஒரு முறை நான் சேர்த்த பொருளே சேர்த்து செய்யுங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.